ஒரு அழகிய அற்புதமான கிராமம் அது. தாவரங்களும் பறவைகளும் சிறகடித்து இருக்கும் அழகிய கிராமம் அது. அக்கிராமம் அது தைத்திருநாளை நெருங்கி கொண்டிருந்ததால், நெற்கதிர்கள் அனைத்தும் அறுவடைக்கு காத்திருந்ததால் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். அங்கு ஆதவன் என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவன் அந்த ஊரில் பாரம்பரியமாக வாழ்ந்து கொண்டிருப்பவன். அவர்கள் மூதாதையர்கள் அனைவரும் விவசாயத்தில் ஈடுபடுபவர்கள். தை நெருங்கியதால் அனைவரும் மகிழ்ச்சியாக ஆரவாரமாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருந்தனர். சூரியனே அதை எட்டி பார்க்கும் அளவுக்கு அவர்களின் மகிழ்ச்சி இருந்தது. காற்றும் நெற்கதிர்களின் வாசத்தால் நிரம்பியிருந்தது. தைத்திருநாளுக்கு முந்தைய நாள் போகித் திருநாள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என பழைய தேவையில்லாத விஷயங்களை நெருப்பிலிட்டு அதை வணங்கி கொண்டிருந்தனர். அடுத்த நாள், இரண்டாம் நாள் தைத்திருநாள். மக்கள் அனைவரும் நெற்கதிர்களை எடுத்து கதிரவனுக்கு அதனை படையலாக்கி மக்கள் ஒன்று கூடி மகிழ்ச்சியாக இருந்தனர். சூரியன் உதைக்கும் முன்னரே அவர்கள் எழுந்து பாரம்பரிய உடையணிந்து மகிழ்ந்தனர். மூன்றாம் நாள் மாட்டுப்பொங்கல். உழவனின் தோழன் என கருதப்படும் மாடுகள் அனைவருக்கும் மாலை அணிந்து கொம்புகளுக்கு வண்ணம் மீட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தனர். மக்கள் அனைவரும் அந்த மாட்டையும் தன் வீட்டில் உள்ள ஒருவராகவே கருதி அவர்களை வழிபட்டனர். மகிழ்ச்சியோடு மாடும் அதை ஏற்றுக்கொண்டது. அந்த திமிலேறிய காளை ஜல்லிக்கட்டுக்கும் தயாராகியிருந்தது. அடுத்த நாள் தமிழர் திருநாள், காணும் பொங்கல். இந்நாள் அனைவரும் ஒன்று கூடி தங்களுடைய இன்பத்தை பரிமாறிக்கொள்ளும் நாள். பாரம்பரிய விளையாட்டுக்களான உரியடித்தல், ஒன்று கூடி மகிழ்தல், கயிறு இழுத்தல் போன்ற அனைத்து விஷயங்களையும் கொண்டாடி மகிழும் நாள். மொத்தத்தில் பொங்கல் என்பது வெறும் பண்டிகை அல்ல, இது ஒரு பாரம்பரியம். பாரம்பரியத்தின் ஒரு நீட்சி, மக்கள் அனைவரின் ஒற்றுமையை பறைசாற்றும் ஒரு வழக்கம். பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.